வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம மாற்றுப்பாதை சேனலில் என்ன மாதிரியான முக்கியமான நியூஸ் அப்டேட்ஸ் பார்க்க போகிறோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 10,000 ரூபாய் 5G ஃபோன்களுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு, அதுவும் கஷ்டம் அப்படின்னு ஜியோமி தலைவர் முரளிகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 5G சேவையை வந்து வரப்போது ஏர்டெல், ஜியோ இந்த நிறுவனங்கள்லாம் கொண்டு வர போகிறாங்க. அப்படி பார்த்திங்கன்னா 5G ஃபோனுமே வந்து கொண்டு வர நிறையா வந்துருச்சு. அதே மாதிரி ஜியோமி வந்து 5G ஃபோன் கொண்டு வர வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபெஸ்டிவல் டைம்ன்றனால நிறைய ஆஃபர்ஸு, நிறைய கம்மியான ப்ரைஸஸில் வந்து தரப்போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் 15,000லேருந்து 20,000 வரைக்குமான ஃபோன்கள் வந்து அதிகமாக வந்து அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 2லேருந்து 3 வருஷம் வரைக்கும் அந்த விலை அந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 10,000த்துக்குள்ளான ஃபோன்கள் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். மார்க்கெட்டோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் அந்த மாதிரியான கம்மியான விலையில் உள்ள ஃபோன்களை வெளியிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து இலவச கல்வி வழங்க வேண்டும் அப்படின்னு மதுரை கிளை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா உசிலம்பட்டியை அடுத்த மூக்கையா தேவர் கல்லூரியில் பார்த்திங்கன்னா, அதாவது அரசு கல்லூரி, அந்த கல்லூரியில் வந்து நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிக கட்டணம் வந்து வசூலிப்பதாக வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. அதை விசாரித்த நீதிபதிகள் வந்து அதற்கான அபராதத்தையும் விதித்து, அமெரிக்காலெலாம் பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிற மாணவர்களுக்கும் அது மற்ற துறையில் அறிவாக உள்ள மாணவர்களுக்கும் இலவச கல்வி வழங்குறாங்க. அதையும் வந்து தமிழ்நாட்டில் தமிழக அரசு வழங்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை வந்து முன் வச்சுருக்காங்க. அடுத்து சத்தியமங்கலம் அருகே உள்ள ஒரு கூலி தொழிலாளி வீட்டில் பார்த்திங்கன்னா மின்கட்டணம் வந்து 94,985 ரூபா அந்த இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. அதுவும் மெசேஜில் வந்திருக்கு. ஈரோடை எடுத்த தாளவாடி அப்படின்ற மலைப்பகுதியை சேர்ந்த அந்த கிராமத்தோட சேர்ந்தவர் பார்த்திங்கன்னா 2 மாதமாக அவங்களுக்கு வந்து 100 யூனிட்டுக்குள்ளே தான் வந்து கரண்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 100 யூனிட்டுக்குள்ளன்றனால ஃப்ரீ தான். அப்படி இருக்கும்போது இந்த மாதம் பார்த்திங்கன்னா அவருக்கு இந்த மெசேஜ் மூலயமா வந்தது ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. உடனே அவர் மின்வாரியத்துறையில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவங்க வந்து வீட்டில் வந்து மீட்டரை செக் பண்ணப்போ வந்து இந்த மீட்ரு வந்து அதிகம் காமிக்குது, மீட்டரை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ட்ரெண்டிங்கான யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா வில்லேஜ் குக்கிங் சேனல். பல மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. கோல்டு பட்டன், டைமண்ட் பட்டன்லாம் அந்த யூடியூப் சேனல் வந்து வாங்கியிருக்காங்க. அந்த யூடியூப் சேனலுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் அந்த யூடியூப் சேனலில் பங்கேற்று பிரியாணிலாம் சமைச்சு ரொம்ப ட்ரெண்ட் ஆக்கிட்டார் அந்த சேனலை. இப்போ பார்த்திங்கன்னா அவர் வந்து நடைப்பயணமாக வந்து தமிழகத்துக்கு வந்தப்போ அவங்க வந்து ராகுல் காந்தியை வந்து சந்திச்சிருக்காங்க. அப்போ வந்து அவர் வந்து நல்லா பேசியிருக்காரு. பேசுனது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சும் ஏன் போகல அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, கோவிட் காரணமாக போக முடியலை, அது போலினாலும் விடுங்க, ஆனால் நம்ம நாட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா வேறு மாநிலங்களில் போய் சமைச்சு நம்ம நாடை வந்து பெருமைப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறதா அந்த யூடியூப் சேனலில் உள்ளவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து நீட் தேர்வில் அரசு சிறப்பு நீட் பயிற்சி வகுப்பில் படித்த மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா 0க்கும் குறைவான மதிப்பெண் எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா 345 பேர் படிச்சிருக்காங்க. அதில் 265 பேர் ஃபெயில் ஆகியிருக்காங்க. 81 பேர் மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. 5 பேர் பார்த்திங்கன்னா 0க்கு கீழே உள்ள மதிப்பெண், 2 பேர் வந்து 0, 6 பேர் பார்த்திங்கன்னா 1 மார்க் எடுத்திருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீட் தேர்வில் பின்பற்றப்படும் எதிர்மறை மதிப்பெண்கள் பற்றி அடிப்படை தகவல் சொல்லித்தரக்கூட இல்லையா அப்படின்ற மாதிரியான கேள்வியை வந்து முன் வச்சிருக்காங்க. அடுத்து சேலம் ஆத்தூர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு அங்கே மாணவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து மாத்திரை கொடுத்துருக்காங்க. அந்த மாத்திரையை சாப்பிட்ட உடனே பார்த்திங்கன்னா தலை சுற்றல், மயக்கம், வாந்தி ஏற்பட்டு 110 மாணவர்கள் வந்து மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. உடனே அங்கேருந்து ஆசிரியர்கள் எல்லாருமே டக்குன்னு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி அங்கே உள்ள அரசு மருத்துவமனையில் வந்து அதை முடிச்சிருக்காங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாத்திரைகள் வந்து நல்லதுக்கு தான் கொடுக்குறாங்க. ஆனால் அதை செக் பண்ணி எக்ஸ்பைரி டேட் போயிருக்கா என்னன்னு கொஞ்சம் பார்த்து கொடுக்கறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். அடுத்து தங்கம் விலை நிலவரத்தை பார்த்துடலாம். தங்கம் வந்து இன்றைக்கி 1 கிராம் பார்த்திங்கன்னா 4,768 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. வெள்ளி வந்து 60 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மாற்றுப்பாதையை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மாற்றுப்பாதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.